சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டூட் படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க 90s கிட் 80s கிட்டா இருந்தீங்கன்னா இந்த படத்துல சில சீன்ஸ்லாம் ஐயோ நம்ம கனெக்ட் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி என்னடா நமக்கு இந்த சீன்லாம் பெருசா வந்து கனெக்ட் ஆகலை, பின்னாடி பல பேர் வந்து விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசில் அடிச்ச கூட்டம் எல்லாமே ஒன்று 2K கிட்டா இருக்கணும், இல்லைனா ஜென்சி கிட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஃபீல் வந்து இருக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல 90s கிட்டா இருக்கட்டும் 2K கிட்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, லவ் அப்படின்றது. ஸோ அந்த விஷயம் இங்கே வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸோ ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மமிதா பைஜு அண்ட் பிரதீப் ரங்கநாதன் ஒரு டயலாக் வந்து கேட்பாரு, தேவ்தாஸ் சார் எதுக்காக எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிருக்கு, எந்த ரீசன் இல்லாமல் அந்த பொண்ணுக்காக என்னென்னவோ பண்ணுறான் அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் பார்த்ததுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் அதுதான் கண்டென்ட்டு. பட் அதில் சில விஷயங்கள் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் சரத்குமார் சாருடைய கேரக்டர் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த கேரக்டரோட சேஞ்சும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரன். இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளோ வந்து பக்காவான ஜென்சி 90s கிட்ஸ்க்கான படம் அப்படின்றத விட 90s கிட் வெர்சஸ் ஜென்சி கிட் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, எடுத்தோன்னே அப்பா ஓகேப்பா பிரதீப் ரங்கநாதன் படமாக இருக்கிற எல்லாரும் காலேஜிலேருந்து அப்படியே தேட்டருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ படம் பார்த்த எல்லாருமே எனக்கு வந்து அந்த லவ் சீன் பிடிச்சிருந்துச்சுங்க, என்னை வந்து இந்த இடத்துல அளவச்சிட்டாங்க, இந்த இடத்துல வந்து ஏன் மமிதா பைஜு இப்படி பண்ணாங்க, பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்படிலாம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் பேசுகிறாரு. பட் இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய இடங்களில் அவரோட இன்ட்ரோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி சாரோட டெம்ப்ளேட்டாக இருக்குது, நிறைய இடங்களில் ரஜினி சாரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய இடங்களில் ரஜினி சாரோட போஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய கேட்டகரி இப்போ வந்து ரஜினி, விஜய், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னவோ அந்த மாதிரி பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த எலமெண்ட் விஜய் சார் வந்து சில சின்ன ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்கே பண்ணுவார், அதே மாதிரி ரஜினி சார் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரதீப் ரங்கநாதன் நிறைய இடங்கள்ல அப்படின்னு பூனை மாதிரி கத்துறதா இருக்கட்டும், அது பேசுகிற டைலாக்ஸில் கொஞ்சம் எக்ஸாக்ஸரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மமிதா பைஜு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மற்ற படங்கள் காட்டுறதை காட்டிலும் இந்த படத்தில் கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் எதனால நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறையா படம் பார்க்கும்போது சில இடங்களில் வந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கேஜாக இருந்திருக்கலாமே, என்ன எப்போ இன்ட்ரோ விடுவாங்க, எப்போ படம் முடிய போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணுச்சு. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது இருந்தாலும் பட் படத்தோட பேக்காக வந்து பார்க்கணும், பிரதீப் ரங்கநாதன் அண்ட் சாயபிங்கரோட மியூசிக்கு, மமிதா பைஜு, சரத்குமார் சார், ரோகிணி மேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் பேக்காக இருக்கிறனால இந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இந்த படத்தை யார் கொண்டாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கா ஜென்சி கிட்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள், சண்டை போடுறது, பிரிகிறது, பிரேக்கப் ஆகுறது, டக்குன்னு பேச்சப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃபஸ்ட்டு படம் லவ் டுடே ஒரு ஹீரோவும் நடித்தது, அதே மாதிரி 2வது படம் டிராகன், 3வது படம் டூட். இந்த 3ல் வந்து எந்த படம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் கொஞ்சம் 2 படங்களுக்கும் லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. பட் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதிர்பார்ப்புகள் அதிகமானனால அந்த விஷயங்கள் இருந்திருக்கா அப்படின்றது தெரியல. அண்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பாட்டு வந்து மன்னனா வந்தனா ஊர் அழகிற ஊரும் பிளட்டு பாட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நிறையா சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை வந்து அதிகமாக வந்து கேட்டு ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு இந்த பாட்டு. அதனால் நிறைய பேர் வந்து கூடவே சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு வைபு ஃபீல் கொடுத்துச்சு. சாயபேன்களுடைய முதல் படமாக
டூட் அப்படின்னு கேட்டால் அதில் எந்த இடத்துல வந்து இவர் இது ஃபஸ்ட்டு படம்ப்பா, இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. பட் என்னதான் இருந்தாலும் ஓஜி அனிருத் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நிறையா வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் சாய் அபியங்கர் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு லவ் அப்படின்றது என்ன, தாலி அப்படின்றது என்ன, இதை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படி படத்தை மூலமாக காமிச்சிருக்கிறாங்க. காஸ்ட்டு அப்படின்றத கொண்டு போய் சில விஷயங்கள் இப்போல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவும் ஒரு சோசியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்காவான ஒரு கமர்ஷியல் படம். சின்ன சின்ன லேக் இருக்கும். சாரி 80s 90s கிட் பெரியவங்க அவங்களுக்குலாம் அந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரில. மேபி படம் பார்த்துட்டு கனெக்ட் ஆனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது 90s கிட், 2K கிட், ஜென்சி கிட் இவங்களுக்கு தான் வந்து பக்காவாக கனெக்ட் ஆகும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பட் வழக்கம் போல் பெரிய பிறகுனா ஒரு துருன்னு ஒரு பையன் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறாருப்பா, அவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். நிறையா டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 2-3 டயலாக் ரொம்ப வந்து ஆழமாக இருந்தது. டிராவிடோடைய டயலாக்ஸ் சில இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கிளைமேக்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல இது இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் இந்த படம் பக்காவான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படத்தை வந்து போய் பார்த்துட்டு வரலாம். ஹாட்ரிக் அடிச்சாரா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக செஞ்சுரி 100 போகிற இடத்துல கொஞ்சம் முன்னாடியே அவுட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த படம் பார்த்தவங்களுக்கு என்ன ஃபீல் கிடச்சிது அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜென்சி கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சீன் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். 90s கிட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.